வணக்கம். இந்த எல்லாம் ஆபரேஷன் பவன் நடவடிக்கையின் போது புலிகள் எப்படி 18 இந்திய அமைதிப்படை வீரர்களை கைது செய்தனர் என்பதையும், பின்பு ஏன் எந்தவித நிபந்தனையுமின்றி அவர்களை விடுதலை செய்தனர் என்பதையும், தாக்குதல் வடமராட்சியில் பிரிகேடியர் சூசை அவர்கள் இந்திய படைகளுக்கு எதிராக ஏன் கெரில்லா முறை தாக்குதலை தேர்வு செய்கிறார், வந்த இந்திய பத்திரிகையாளர் குழுவிடம் மாத்தே அவர்கள் சொன்ன விஷயங்கள், அவர்களிடம் அவர் கொடுத்த புகைப்பட ஆதாரங்களை இந்திய படைகள் எப்படி பிடுங்கிக் கொள்கிறது, காயமடைந்த பிரிகேடியர் பொட்டமான் அவர்களுக்கு வடமராட்சியில் கிட்ட அவர்கள் தியாகி வீட்டில் வைத்து ஏன் சிகிச்சை வழங்கப்பட்டது உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னணி 1987 அக்டோபர் 19 அன்று யாழ்கோட்டையில் இருந்து புலிகள் முட்டுக்கையை உடைத்தவாறே 2 கவச வாகனங்கள் உதவியோடு ஒரு கமாண்டோ பிரிவு யாழ்கோட்டை முதல் நாவந்துறை வரையிலான பாதையில் புலிகள் விரித்து வைத்திருந்த கன்னிவெடிகளை கிளியர் செய்து மானிப்பாய் ஊடாக நகர்ந்த ஏ மற்றும் சி கம்பெனி படையுடன் இணைப்பை ஏற்படுத்தியது யாழ்கோட்டையின் வீழ்ச்சிக்கு வித்திட்டது. ஆபரேஷன் பவனை ஆரம்பித்து யாழ்கோட்டையை நோக்கி 5 முனைகளால் நகர்ந்த இந்திய படைகளில் மணிப்பாய் ஊடாக நகர்ந்த இந்த 41 டிவிஷன் படையணி தான் அதிக சேதங்களை சந்தித்தது. அதாவது 3வது நாளை யாழ்கோட்டையை வந்து அடைந்த இந்த படையணி உயிரிழப்பு, காயங்கள் உட்பட மொத்தம் 272 கேஷுவலிட்டிஸை சந்திக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பகுதியில் புலிகள் 18 இந்திய வீரர்களை உயிருடன் சிறைப்பிடித்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மானிப்பாய் பகுதியில் நடந்த சம்மரில் இந்திய படைகள் மகார் கம்பெனி ஒன்று நகரும்போது கான்வாயில் இறுதியில் இருந்த சில லாரிகள் பிரிந்துவிட அவர்களை சுற்றி வளைத்த புலிகள் தாக்குதலை நடத்திய போது தங்களிடம் உள்ள ஆயுதங்கள் ரவைகள் தீர்ந்து போகும் வரை சண்டை செய்த அவர்கள் தனது அணியை தொடர்பு கொண்டு உதவிகள் கேட்டபோது முன்னாடி சென்றவர்களும் வேறு இடத்தில் சண்டையில் மாட்டிக்கொண்டதாலும் இவர்களை புலிகள் 4 பக்கமும் சுற்றி வளைத்ததாலும் ஆயுதம், அதாவது அம்னிஷம் எதுவும் அனுப்ப இயலாது என்று அவர்கள் கூற இவர்கள் சரணடை விருப்பம் தெரிவித்த போது அந்த இடத்தில் வைத்து புலிகள் அவர்களை கைது செய்தனர். மாகார் படைப்பிரிவை சேர்ந்த இந்த 17 பேருடன் அக்டோபர் 12 அன்று யாழ் பல்கலைக்கழகம் கால்பந்து மைதானத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சிக் இன்ஃபேண்ட்ரி படைப்பிரிவை சேர்ந்த கோரசிங் என மொத்தம் 18 இந்திய வீரர்கள் புலிகளின் பிடியில் இருந்தனர். யாழ்கோட்டையை இந்திய படைகளை கைப்பற்றி முற்றுகையை உடைத்திருந்தாலும் யாழ்கோட்டை, கொண்டாவில், கொக்குவில், அரியாலை போன்ற பகுதிகளில் புலிகள் இந்திய படைகளை மறித்து சண்டை செய்து கொண்டிருந்தனர். அவ்வாறு கொண்டாவில் பகுதியில் நடந்த சண்டையில் புலிகள் 2 இந்திய டாங்கிகளை அழித்தனர். ஆனால் அதன் பின் நடந்த ஷெல்லிங்கில் அந்த பகுதியில் சண்டைகளை வழிநடத்தி கொண்டிருந்த மூத்த தளபதி லெப்டினன்ட் கேர்னல் சந்தோஷம் அவர்கள் வீரச்சாவடைகிறார். அதே போல வடமராட்சியில் இருந்த இந்திய படைகள் பிரதான முகாம்களில் இருப்பதோடு அவ்வப்போது பிரதான சாலைகள் ஊடாக மட்டுமே ரோந்து செல்வர். இதனால் வலிகாமம், தென்மராட்சி பகுதியை காட்டிலும் புலிகளுக்கு வடமராட்சி சற்று பாதுகாப்பாகவே இருந்தது. தலைவர் உட்பட பல முக்கிய தளபதிகள் வன்னிக்கு சென்று விட்டாலும் வடமராட்சி பொறுப்பாளர் பிரிகேடியர் சூசை தலைமையில் புலிகள் வடமராட்சியில் சண்டை செய்ய தயாராக இருந்தனர். யாழ் பல்கலைக்கழக கால்பந்து மைதானத்தில் புலிகளின் தாக்குதலை வழிநடத்திய பிரிகேடியர் பொட்டமான் அவர்கள் அன்று இரவு அந்த சண்டையில் முதலாவதாக காயமடைந்திருந்தார். அதன்பின் வலிகாமத்தில் சண்டைகள் உக்கிரமடைந்ததால் அவருக்கும் வடமராட்சியில் வைத்து சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தது. அதுவும் கேர்னல் கிட்டு அவர்களது தாயார் வீட்டில் வைத்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. அதே போல பாலசிங்கம் அவர்களும் தனது மனைவியுடன் வடமராட்சியில் தான் மறைந்திருந்தார். இவர்கள் அனைவரையும் தேடி இந்திய படைகள் யாழ்குடா முழுவதும் தேர்தல் வேட்டை ஆரம்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் பிரபல இந்திய நாளிதழ் இந்தியா டுடே பத்திரிகையாளரை புலிகள் இந்த போரை பற்றி அறிந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர். குறிப்பாக தங்களிடம் கைதிகளாக இருக்கும் 18 இந்திய வீரர்களை சந்திக்கலாம் என்றும் அனுமதி வழங்கியிருந்தனர். இதன் பேரில் அக்டோபர் 24 அன்று இந்தியா டுடே பத்திரிகையாளர் ஷியாம் டேக்வானி என்பவர் வவுனியா வந்து சேருகிறார். அங்கிருந்து பாதுகாப்பாக யாழ்குடாவிற்கு அழைத்து வரப்பட்ட அவர் கண்களை கட்டியபடி அந்த 18 கைதிகள் இறந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அவரிடம் பேசிய கோரசிங் அவர்கள் தங்களை புலிகள் மரியாதையுடன் நடத்தியதாகவும் அவர்கள் என்ன சாப்பிட்டார்களோ அதை எங்களுக்கும் கொடுத்தார்கள் என்று கூறுகிறார். அதேவேளை யாழ்குடா, வலிகாமம் பகுதியில் சண்டைகளும் முடிவுக்கு வர இந்திய படைகள் தங்கள் கவனத்தை பக்கமும் வடமராட்சி பக்கமும் திருப்பியது. 1987 அக்டோபர் 11 இரவு ஆபரேஷன் பவன் ஆரம்பமான முதல் நாளே யாழ் பல்கலைக்கழக ஃபுட்பால் மைதானத்தில் தரையிறக்கத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனையை அவதானித்த இந்திய படைகள் உடனடியாக RMI-25 ரக யுத்த உலங்கு வானூர்திகளை வரவழைத்தது. ஏனெனில் பொதுவாக வானொலி தரையிறக்கம் நடக்கும் போது தரையிறக்கும் விமானத்திற்கு பாதுகாப்பாக தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் சென்று தரையை சுற்றி இருக்கும் பகுதியில் மறைந்திருக்கும் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவர். இதனால் தரையிறக்கம் பாதுகாப்பாக நடக்கும். ஆனால் அன்று பல்கலைக்கழக கால்பந்து மைதானத்தில்
பாதுகாப்பு ஹெலிகாப்டர்கள் இல்லாமலே இந்திய விமானப்படை தரையிறக்கம் நடத்தியதால் அது பெரும்பாலும் தோல்வியில் முடிந்தது. அது மட்டுமில்லை, அதிக வீரர்களை காவி செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஹெலிகாப்டரில் இருந்த ராக்கெட்ஸ்கள், கேனன்களை இந்திய விமானப்படை அன்று கலட்டியதால் தரையில் நின்று சண்டை செய்து கொண்டிருந்த புலிகள் மீது எந்தவித தாக்குதலும் நடத்த முடியாமல் போய்விட்டது. இந்த ஹெலிகாப்டர்கள் உடனடியாக யாழ் வந்திருந்தாலும் அதற்கு தேவையான ஆயுத தளவாடங்களை, அதாவது கேனன் மற்றும் ராக்கெட்ஸ் வந்து சேராததால் யாழ் கோட்டையை நோக்கிய சமரில் இந்த Mi-25 ரக தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தவே இல்லை. அது மட்டுமில்லை, தொடக்கத்தில் நடந்த போரில் Mi-25 ரக யுத்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்த இந்திய அரசு அனுமதி வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் வலிகாமம் யாழ் கோட்டை சமரில் 300க்கும் மேற்பட்ட வீரர்களை இழந்த இந்திய அமைதிப்படையின் அழுத்தத்தால் சாவகச்சேரி சமரில் Mi-25 ரக உலங்கு வானூர்திகள் பயன்படுத்த இந்திய அரசு அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த பக்கம் புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்கு வந்திருந்த இந்தியனுடைய பத்திரிகையாளரை புலிகள் மாத்தியா அவர்களிடம் அழைத்து சென்றனர். ஷாம் டேக்வானி அவர்களை சந்தித்த மாத்தியா அவர்கள் அவரிடம் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் இந்தியராக வந்திருக்கிறீர்களா அல்லது பத்திரிகையாளராக வந்திருக்கிறீர்களா என்று. அவர் தான் உளவாளி கிடையாது, பத்திரிகையாளர் தான் என்பதை அவரிடம் தெளிவாக கூறினார். அப்பொழுது அவர் புலிகளின் ஒரு தாக்குதல் அணிக்கு இறுதிக்கட்ட அறிவுரைகளை வழங்கி போர் முனைக்கு வழி அனுப்பி கொண்டிருந்தார். அடுத்த நாள், அதாவது அக்டோபர் 27 அன்று போர்க்களத்தில் Mi-25 யுத்த உலங்கு வானூர்தியை சாவகச்சேரி இந்திய படைகள் பயன்படுத்தினர். அவர்களின் சாவகச்சேரி மார்க்கெட் பகுதியில் இந்த தாக்குதலில் பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இதனை படம் பிடித்த அந்த இந்திய டுடே பத்திரிகையாளர் வெளியிட்டது இந்திய படைகளுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வரவழைத்தது. ஏனெனில் அவ்வாறு ஒரு இந்திய பத்திரிகை சாவகச்சேரி பகுதியில் இருக்கிறார் என்பது அப்போது இந்திய படைகளுக்கு தெரியாது. இந்த Mi-25 ரக யுத்த ஹெலிகாப்டர்களை புலிகள் முதலைகள் என்று அழைப்பர். இந்த முதலைகள் கடுமைத்தனமான தாக்குதலை நடத்திய நிலையில் ஏராளமான மக்கள், குறிப்பாக காயமடைந்த மக்களும் புலிகளும் வடமராட்சிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வடமராட்சி பொறுப்பாளர் பிரிகேடியர் சூசை அவர்களும் சாவகச்சேரியை இந்திய படைகள் வடமராட்சியை நோக்கிதான் வருவார்கள் என்பதால் எதிர்த்தாக்குதல் நடத்த தயாராக இருந்தாராம். ஆனால் சாவகச்சேரி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் இந்திய படைகள் ஆடிய ருத்ர தாண்டவத்தை அடுத்து பாலசிங்கம் அவர்கள் பிரிகேடியர் சூசை அவர்களிடம் மரமொழி சண்டை வேண்டாம் என அறிவுரை கூறுகிறார். ஏனெனில் சில மாதங்களுக்கு முன்பே, அதாவது மே மாதம் இறுதியில் தான் வடமராட்சி ஆபரேஷன் நடந்தபோது வடமராட்சி மக்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்திருந்த நிலையில், அதே போல மீண்டும் இன்னொரு சமர் அங்கு நடந்தால் வடமராட்சி மக்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று கூறினார். அது மட்டுமல்ல, வடமராட்சியில் பிரிகேடியர் சூசை அவர்களிடமும் ஆள் பற்றாக்குறை, ஆயுத பற்றாக்குறையும் இருந்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டும் பாலசிங்கம் அவர்கள் சொன்னதையும் ஆராய்ந்து தலைவரிடம் பேசி வடமராட்சியில் மரபுவழி தற்காப்பு சண்டைக்கு பதிலாக மறைந்திருந்து கெரில்லா முறை சண்டையை மேற்கொள்வது என பிரிகேடியர் சூசை அவர்கள் முடிவு செய்கிறார். இந்த நிலையில்தான் தங்களிடம் கைதிகளாக இருக்கும் 18 இந்திய வீரர்களை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்வதாக புலிகள் அறிவித்தனர். இதற்கு காரணம், அந்த காலகட்டத்தில் இரு நாட்டு அரசுகளும் புலிகளை பற்றி பலவிதமான செய்திகளை வெளியிட்டு வந்தது. குறிப்பாக அக்டோபர் 6 அன்று புலிகளால் முதலாக ஆம்பு செய்யப்பட்ட பேராகமாண்டோஸ்களை புலிகள் வீழ்த்தியதை பற்றி பல ஊடகங்கள் பலவிதமான விஷயங்களை கூறுவதுண்டு. புலிகளுக்கு எதிராக இரு நாட்டு அரசும் செய்யும் இந்த மாதிரியான பரப்புரைகளை முடிவுக்கு கொண்டு வரவே புலிகள் இந்த மாதிரியான முடிவு செய்கின்றனர். அதனால்தான் என்னவோ புலிகள் இந்திய படைகளிடம் எந்தவித நிபந்தனைகளும் வைக்காமல், அதாவது இதற்கு பதிலாக தங்கள் உறுப்பினர்கள் சிலரை விடுதலை செய்ய வேண்டும் போன்ற எந்த கோரிக்கையும் புலிகள் அவர்களிடம் முன்வைக்கவில்லை. 1987 ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி கைதிகளை ஒப்படைப்பதாக இருதரப்பும் பேசி முடிவு செய்தனர். அன்று காலை 11 மணி அளவில் உடுவில்லில் வைத்து 9 வீரர்களையும் மதியம் 1:30 மணி அளவில் சாவகச்சேரியில் 9 பேரையும் விடுதலை செய்வதாக புலிகள் கூறினர். அன்று சென்னையிலிருந்து பல ஹெலிகாப்டரில் இந்திய பத்திரிகையாளர்களை பலாலிக்கு கொண்டு வந்தனர் இந்திய படைகள். குறிப்பிட்ட நவம்பர் 19 அன்று உடுவில்லில் குறிப்பிட்ட காலை 11 மணிக்கே அனைவரும் புலிகளின் வாகனத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். பல மணி நேரம் ஆகியும் புலிகள் வராததால் புலிகள் ஏமாற்றுகிறார்கள், அவர்களை என்றுமே நம்பக்கூடாது என்று இந்திய தளபதிகள் அவர்களிடம் கூறினர். பின்பு அவர்களை தொடர்பு கொண்ட புலிகள் மாலை 5:30 மணி அளவில் சாவகச்சேரியில் 18 வீரர்களும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறினர். இந்திய படைகள் அந்த பத்திரிகையாளர் குழுவை அங்கிருந்து அழைத்து சென்றனர். அந்த 18 கைதிகளையும் புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் யோகி அவர்கள் தான் அழைத்து வருவார் என்று இந்திய அதிகாரிகள் எதிர்பார்த்த போது புலிகளின் பிரதி தலைவர் மாத்தியா அவர்கள் புலிக்கொடியையும் வெள்ளை கொடியையும் பொருத்திய வாகனத்தில் அங்கு வந்து சேர்கிறார். இந்திய படைகள் ஒரு வாரத்திற்கு முன் நடந்த சண்டையில் மாத்தியா அவர்கள் காயமடைந்துவிட்டதாக செய்திகளை பரப்பி வந்த நிலையில் அது பொய் செய்தி என்று நிரூபிக்கும் விதமாக மாத்தியா அவர்கள் அங்கு வந்து நின்றார். புலிகளின் ஒரு மிக முக்கிய போர் தளபதி
இந்திய படை கட்டுப்பாட்டு பகுதிக்கு வருவார் என்று அப்பொழுது அவர்களை எதிர்பார்க்கவில்லை. சாவகச்சேரி போர்முனை சமரை வழி நடத்தி கொண்டிருந்த இந்திய தளபதி தில்லான் அவர்கள் மாத்தியா அவர்களோட கையை குலுக்கி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கிறார். அவருடன் மூத்த தளபதி கேர்னல் சங்கர் அவர்களும் அங்கு வந்திருந்தார். அது மட்டுமில்லை, அப்பொழுது ஒரு இளம் தளபதியாக இருந்தவரும் பிற்காலத்தில் புலிகளின் மரபு வழி போரின் மாபெரும் தளபதியாக உருவெடுத்திருந்த பிரிகேடர் தீபன் அவர்களும் இவர்களுடன் அன்று அங்கு சென்றிருந்தார். சில நிமிடங்களில் சுட்டியிருந்த வெட்டவெளி மைதானத்தில் திடீரென்று 9 பேர் சாதாரண சட்டை மற்றும் லுங்கியில் அங்கு தோன்றுகின்றனர். அவர்கள் நேரே இந்திய படைகள் இருந்த பகுதிக்கு சென்றனர். அவர்கள்தான் புலியிடம் கைதிகளாக இருந்த 18 பேரில் 9 பேர். எஞ்சிய 9 பேர் 1 மணி நேரத்திற்குள் அங்கு வருவார்கள் என்று மாத்தியா அவர்கள் கூறுகிறார். வந்து நின்ற யாருக்கும் எந்தவிதமான காயங்கள் இல்லை. எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருந்தனர். அதன்பின் அங்கு வந்த பத்திரிகையாளர்களிடம் பேட்டியளித்த மாத்தியா அவர்கள், நாங்கள் கைதிகளை துன்புறுத்துகிறோம் என்று எங்களை கொச்சைப்படுத்தி பொய் செய்திகளை பரப்புகிறார்கள் என்று கூறியதோடு, நாங்கள் யாரையும் துன்புறுத்தவில்லை, வேண்டுமானால் நேரடியாக அவர்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூற அதற்கு இந்திய தளபதி தில்லான் அனுமதி மறுத்து விடுகிறார். ஆனாலும் சில பத்திரிகையாளர்கள் சத்தமாக அந்த 9 பேரை நோக்கி, நீங்கள் துன்புறுத்தப்பட்டீர்களா என்று கேட்க அவர்களில் ஒருவர் இல்லை என்கிறார். அதற்கு மேல் பேசிய மாத்தியா அவர்கள், 2000க்கும் மேல் மக்கள் கொல்லப்பட்டும் 4 லட்சம் மக்கள் அகதிகளாக முகாம்களில் இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அதற்கு ஆதாரமாக புகைப்படங்களை பத்திரிகையாளர்களிடம் கொடுக்கிறார். இந்திய படைகள் போர் நிறுத்தம் அறிவித்து அக்டோபர் 10 அன்று அவர்கள் இருந்த நிலைக்கு திரும்பி சென்றால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறியதோடு, எங்களுக்கு தேவை எங்கள் மக்களின் அமைதியான வாழ்க்கை என்று பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். மாத்தியா அவர்கள் பத்திரிகையாளரிடம் கொடுத்த புகைப்படங்களை இந்திய அதிகாரிகள் பிடுங்க பார்த்த போதிலும் அவர்கள் தர மறுத்தனர். ஆனால் பின்பு புறப்படும் முன் பலாயில் வைத்து அவர்களிடமிருந்து மிரட்டி புகைப்படங்களை இந்திய படைகள் வாங்கி கொண்டதாம். ஆனாலும் சில பத்திரிகையாளர்கள் புகைப்படங்களை மறைத்து கொண்டு அதனை பின்பு வெளியிட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதன் பின் மாத்தியா அவர்கள் கூறியபடியே 6:30 மணிக்கே கேர்னல் சங்கர் அவர்கள் தலைமையில் எஞ்சிய 9 வீரர்களும் இந்திய படையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.